விசாரிக்கிறார்கள், ஹஸ்ஸான் எங்கே ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது. யார் விசாரித்து வருவது என்று கேட்கிற நேரத்தில் அனையா ரசூலுல்லாஹ் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விசாரிப்பதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே போய் சலாம் சொல்லுகிறார்கள். அந்த சலாமுக்கு கூட பதில் சொல்ல திராணியற்று காய்ச்சலில் படுத்துக் கொண்டிருக்கிற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லேசாக பதிலை சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைந்து சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விசாரித்தார்கள். அருமையானவர்களே, விசாரிக்க சென்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நிற்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் தனக்கு மேலால் போர்வைகளை போர்த்திக் கொண்டு ஓடோடி வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் நாயகமே. பெருமானார் கேட்டார்கள், உங்களை மன்னிப்பதற்கு என்ன செஞ்சீங்க? யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தான் உங்களை விசாரிக்க வேண்டும், நீங்கள் விசாரிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டோமே, என்னை மன்னித்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் விசாரிக்கல. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் விசாரித்ததனால் தான் பிலால் வழி போனார்களே. பெருமானார் சொன்னார்கள், நான் விசாரிக்கல, பிலால் ரலியல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விசாரித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் விசாரிக்கல, அல்லாஹ் விசாரித்தான். ஆக ஒரு மக்களே, அல்லாஹ் விசாரிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள் என்றால் அப்படி என்ன ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கும் தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்பதை. ஆனா இந்த விசாரணை எதற்காக? மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சஹாபா தோழர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் என்ன செய்தார்கள். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரிப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பதற்கும் அப்படி என்ன பாக்கியம் செய்தார்கள்? சொன்னார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த முதல் கவிதை, முஹம்மதுன் திக்ருஹு ரூஹுல் லிஅன்ஃபுஸினா முஹம்மதுன் ஷுக்ருஹு ஃபர்லுன் அலல் உம்மி என்ற நாயகத்தை புகழ்ந்து படித்தார்கள். முஹம்மதுன் திக்ருஹு ரூஹுல் லிஅன்ஃபுஸினா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுவது நமது உயிர். முஹம்மதுன் ஷுக்ருஹு ஃபர்லுன் அலல் உம்மி, அவர்களுக்கு நன்றி செலுத்துவது இந்த உம்மத்தின் மீது கட்டாயம் என்ற இந்த கவிதையை அவர்கள் படித்த காரணத்தினால் அல்லாஹ் விசாரிக்குகிற, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்குகிற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்குகிற அளவுக்கு பாக்கியப்பட்டிருக்கிறார்கள்.